படம் ஃபன்னாக இருந்துச்சு. விஜய் சேதுபதி அவர் ரொம்ப யங்கா க்யூட்டாக இருந்தார். ருக்குவும் அப்படி தான் இருந்தாங்க. அதை விட யோகி பாபு தான் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரி படம் ஃபுல்லாக வர்றாரு. ரொம்ப நாளைக்கு அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை விட விஜய் சேதுபதிக்கு யோகி பாபுக்கும் இருக்கமான கெமிஸ்ட்ரி வந்து ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதாவது ஒரு செஸ்லையோ சீட்டாட்டத்துலையோ வந்து அவங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையாக வெட்டிட்டு நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஹீரோ எப்படி அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த ஜானரில் தமிழில் கதைகள் கொஞ்சம் கம்மி தான். ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க படத்தை. ட்விஸ்ட்ன்றது பெருசாக கிடையாது. ஒவ்வொரு இடமா அப்படியே அவர் எப்படி அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வராரு அப்படின்றது தான். நல்லா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் சேதுபதியும் அதுக்கு ஈக்குவலாக எங்காக இருந்தார். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம். தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெட்டுக்குத்து இல்லாமல், செக்ஷுவல் கண்டென்ட் இல்லாமல், ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இல்லாமல் ஒரு படம் வந்திருக்கு. ஏஸ் மூவி வந்து வேற லெவலில் இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் என்னன்னா இன்னும் பார்ட் 2 வருமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா பார்ட் 2 வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா சீக்வலில் இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ், அதுவும் இந்த மலேசியா காமிச்சிருக்காங்க. மேபி அடுத்த வாட்டி வந்து வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரி காமிச்சா அது பார்க்கறதுக்கு இன்னும் ரசிக்கிறதுக்கிட்டே வரலாம். ஆமாம், அது பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கு ஆக்சுவலி கலர்ஃபுல். ஏன்னா இதெல்லாம் புதுசாக அந்த டவுன் சிட்டி, அப்புறம் வந்து போலீஸ் சேசிங் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஹாலிவுட் பாலிவுட்லாம் நிறைய இந்த மாதிரி ஒரு கேம்பிளிங் படம்லாம் பார்த்துருக்கோம். அது இப்போ தமிழில் வந்து பார்க்கறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. காம்போ சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு ஆக்சுவலி. ரொம்ப யோகி பாபு வந்ததே ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இந்த படம் முழுக்க வந்து அவர் சிரிக்க வச்சிருக்காரு. நல்லாவும் இருக்கு. ரொம்ப அவரோட இன்னசென்சி, அப்புறம் அவரோட டைலாக் டெலிவரி எல்லாம் வந்து நல்ல சூப்பரான பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் யோகி பாபு சார் எங்கேயுமே லேக் ஆகல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக படம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அந்த லவ் சீன் அந்த இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி. ஆமாம், ஆக்சுவலி ஹீரோயின் வந்து தமிழ் பொண்ணு கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து அவள் ஏதோ தமிழ் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் அவங்களோட ஒரு எக்ஸ்பிரஷன் அவள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அவர் எப்போ உங்களை ஆஸ் யூஷுவல் அவரோட கேரக்டருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டருக்கு ஆப்டா வந்து நல்லா இது பண்ணியிருக்காரு. நல்லா ஆக்சுவலி அவர் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா. அந்த பர்டிகுலர் கேரக்டர் அவராக பண்ண முடியும். அது கரெக்டாக வந்து அவர் இஸ் அ குட் சாய்ஸ். கண்டிப்பாக ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எங்கேயுமே வல்கர் சீன்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் படம். விஜய் சேதுபதி ஃபேன்னா நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மலேசியாலாம் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்கு. படம் சூப்பருங்க. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ஆக்சுவலி நான் விழுந்து சிரிச்சேன்ப்பா. நல்லா இருந்தது படம், ரொம்ப நல்லா இருக்கு. யோகி பாபு சொல்லுது நல்லா இருக்குமா, பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டா இருக்குமா? ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து விஜய் சேதுபதி ஜாலியாக இல்லை, உண்மையாக நல்லா இருக்கு. நல்லா பொழுதுபோக்காகவும் இருக்கு. பொதுமக்களும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜாலியான படம். ஆமா, ஜாலியான மூவியா இருக்கு. ஜாலியா பார்க்கலாம், ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். என்ன பிடிச்சிருந்தது படம்? அந்த வில்லனும் கேரக்டரும் வேற மாதிரி நடிச்சிருந்தாங்க. நைஸா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? எல்லாமே படம் நல்லா இருந்துச்சு. பழைய விஜய் சேதுபதி படம் மாதிரி இருக்கா? காமெடியா? இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. காமெடியா இருக்கு. படம் பிரமாதமா இருக்கு, மாசா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? ஆஸ் வந்து மாசா இருக்கு. ஆஸ் வந்து மாசா இருக்கா? ஓகே. படத்துல என்னன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலாக்ஸா பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டைலாக மலேசியாவை சுற்றி காமிச்ச மாதிரி இருக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் படம் பிரமாதமா இருக்கு. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்டைலாக இருக்குது. அதாவது கேம்பிளிங் மாதிரி எடுத்துகிட்டு போய் வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இருக்கு. நல்லா ரொம்ப அற்புதமாக இருக்குப்பா. நம்மளும் சினிமா ஃபீல்டில் தான் இருக்கோம். மலேசியாவை இது மாதிரி யாருமே காட்டல. ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காரு டைரக்டரு. நல்ல கேமரா ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா படம் ஸ்பீடாக போகுது. நல்ல கரு. அது ஒரு தப்பு பண்ணால் 10 தப்பு பண்ணணுன்றது ஒரு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காரு. மலேசியாவில் எம்ஜிஆர் அப்போ உலக சுற்று வாலிபன் மாதிரி அந்த எக்ஸ்போ ஜப்பானில் நடக்கிற மாதிரி இந்த கோயில் திருவிழாவை எல்லாமே பண்ணியிருக்காரு. ஏன்னா நமக்கு மலேசியாவில் நல்ல பழக்கணும். டத்தோ அவங்க குடும்பம்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மலேசியா போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்ஷன் தான் வித்தியாசமா இருக்கு.
கேஷுவலான ஒரு படமா விஜய் சேதுபதி இருக்காரு. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு ஆக்ஷனை ட்ரை பண்ணியிருக்காப்ல. ஓகே படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெல்லாம் பிடிக்குமா? ஃபேமிலி ஆடியன்ஸ் ஜாலியாக சிரிச்சுட்டே இருக்கணும்னா பார்த்துட்டு போயிடலாங்க. லாஜிக்லாம் பார்த்தா செட் ஆகாது. ஃபேமிலியாக வந்து ஒரு சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம். யோகி பாபு அந்த அவங்க ரெண்டு பேரும் காம்போ எப்படி? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. 2 பேரோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சிரிக்கிற மாதிரி இருக்கா? ஒரு சில இடத்துல சிரிக்கிற மாதிரி இல்லை, பட் ஆனால் ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த புதுசா ஒரு ஹீரோயின் வந்து தமிழ்ல ஏதோ ஃபர்ஸ்ட் மூவி. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட அந்த எமோஷன்ஸ் கேரி பண்றது எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓவரால் ஓகே, பார்க்கலாம். ஒன் டைம் ஜாலியாக பார்க்கலாம், ஃபேமிலியோட ஜாலியாக பார்க்கலாம். லாஜிக் பார்க்காம பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது படம். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். காமெடியாக இருக்குது படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். இங்க ரெண்டு பேரோட காம்போ இருக்கு. யோகி பாபு and விஜய் சேது அவங்களோட காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரெண்டு பேரோட காம்போவும் ஈக்குவலாக தான் இருக்கு. படத்துல அந்த ட்விஸ்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கரெக்டா வந்திருக்கா? வந்து ஓவராலா படம் எப்படி இருக்கு? ஓவரால் ஓகே, பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். படம் காமெடி எல்லாமே நல்லா இருக்கு. படம்லாம் நல்லா ஏஸ் மூவி எப்படி இருக்கு? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. மற்றபடி ஓவரால் அந்த ராபரி சீன் வந்ததுலேருந்தே இன்டர்வல் பிளாக்லேருந்தே மூவி நல்லா பிக் ஆச்சு. ஸோ எனக்கு அந்த சீன்லேருந்தே மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல விஜேஎஸ் யோகி பாபுவோட காம்பினேஷன், பட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காம்போ எப்படி இருக்கு? காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஐ மீன் காமெடின்ற மாதிரி சொல்ல முடியாது, பட் ஒரு சில இடத்துல நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடத்துல யூஸ்வல் காமெடி தான். நம்ம நிறைய பார்த்ததுனால நமக்கு சரி வரல, பட் 2 பேரும் ஒன்றா பார்க்கும்போது ஆக்சுவலி நல்லாவே இருக்கு. விஜேஎஸ் இருக்காருன்றதுக்காக யோகி பாபு கேரக்டர் கம்மியாகும். இப்போ நிறைய படங்கள்ல அவர் சும்மா கேமியோ மாதிரி தானே, எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வந்துட்டு போறது இல்லாமல் இதில் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாரு. அதுவே நல்லா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி கேஷுவலா ஜாலியான ஒரு படமா இது இருக்குமா? ரொம்ப அதுதான் ஆக்சுவலி இந்த மூவியோட ப்ளஸ். அவர் ரொம்ப கேஷுவலாக ஒரு மாதிரி நல்லா இருக்காரு. ரியலாகவே அவரை பார்க்கும்போது எப்படி இருக்காரோ அந்த மாதிரி ரொம்ப சாமிங்காக க்யூட்டாக இருக்காரு பார்க்க. சும்மா மாசெல்லாம் கொடுக்காம ஃபைட்டெல்லாம் கூட நல்ல காமெடியாகவே கொண்டு போயிருக்காரு. அதுதான் ஆக்சுவலி நல்லா இருந்தது. அவர் நின்ன இடத்துல 4 பேரை அடித்து அப்படி இருந்திருந்தா யூஸ்வலாக இருந்திருக்கும். ஹீரோயினோட காம்போ எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அவங்க ஆக்சுவலி இப்போ அவங்கள காமிக்கிறதுனால சில 4 சாங்ஸ் 4 ரொமான்டிக் சீன்ஸ் வைப்பாங்கன்ற மாதிரி நினைச்சேன். பட் அது இல்லாததே மூவில பெரிய ப்ளஸ் தான். அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் சீன்ஸுமே ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அதனால போர் அடிக்கல. மற்றபடி அந்த ஹீரோயின் 2 ஹீரோயினுமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க மூவில. பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். படத்துல அந்த ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லாவே இருந்தது. சில ஸ்டோரிஸ் எல்லாம் யூஸ்வல் ராபரிங்கிறதுனால ப்ரிடிக்ட் பண்ணலாம், பட் விஜய் சேதுபதி அவங்க கூட டிராவல் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரிடிக்ஷன் எல்லாம் அவ்வளோ தோணலை. படம் பார்க்க தான் தோணுச்சு. அதனால நல்லா இருந்தது. ஓவராலா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். மூவி எப்படி இருக்கு? ஏஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான படம். ஸோ நீங்கள் அதில் வந்து லாஜிக்கு ஃப்ளாலாம் பார்க்க முடியாது. ஒரு மாதிரி ஃபன்னாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் முடியும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 2 காம்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சாங்ஸ் நல்லாவே வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ஒருக்குது அதுதான் ஒரு மாதிரி ஹீரோயிசம் காட்டுறது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு விஜய் சேதுபதிக்கு. ஸோ யோகி பாபு தான் படத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டுறாரு. படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எல்லா காமெடியுமே ஒர்க் அவுட்டாக இருக்குது. அது மாதிரி எல்லா கீழே குழந்தைங்களா உட்காந்துருந்தாங்க. எல்லாமே சிரிச்சு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பசங்களாம் ரொம்ப ஜாலியாக வந்து பார்ப்பாங்க எல்லாருமே.